Hi students, welcome to Cell Science Simplified. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம்னா அல்கேன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அல்கேன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, சீரீஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் இருக்கும். அதில் வந்து கார்பன் இருக்கும், ஹைட்ரஜன் இருக்கும், அதுக்கப்புறம் சிங்கிள் கோவலண்ட் பாண்ட் இருக்கும். கோவலண்ட்னா ஒன்றும் இல்லைங்க, ஷேர் பண்ணும். ஸோ சிங்கிள் கோவலண்ட் பாண்ட் இருக்கும். CH4க்கு நான் எழுதியிருக்க பாருங்க. ஸோ இதுக்கு அல்கேனுக்கு இன்னொரு பேர் வந்து சேச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன் சொல்லுவாங்க. சேச்சுரேட்டட்னா என்னன்னா சிங்கிள் கோவலண்ட்டுக்கு தான் சேச்சுரேட்டட்னா மீனிங். ஸோ மாலிகுலர் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா CnH2n+2 தான் இதுக்கு மாலிகுலர் ஃபார்முலா. ஸோ இந்த டேப்லெட் காலம் பாருங்க, நம்பர் ஆஃப் கார்பன், ரூட் நேம். ஸோ இந்த ரூட் நேம் நல்லா படிச்சுக்கணும். ஏன்னா இந்த அல்கைன் சீரீஸ்க்கு எல்லாமே இந்த ரூட் வேர்டு தான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் கார்பன் 1 இருந்தால் ரூட் நேம் வந்து மெத் இருக்கும். ஸோ நேம் வந்து மீத்தேன், அதாவது அல்கைனோட ஏஎன்இ எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி 2 இருந்தால் எத், ஸோ ஈத்தேன். அப்போ ப்ராப், பியூட், பென்ட், ஹெக்ஸ், ஹெப்ட், ஆக்ட், நான், டெக். ஸோ இது மாதிரி இருக்கும். ஸோ இது எப்படி வந்து நேமும் அதுக்கப்புறம் ஃபார்முலாவும் டெரைவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் ஃபார்முலா CnH2n+2. ஸோ ரூட் வந்து மீத்து. ஸோ ஏன் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மீத்தேன் வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் கார்பனாக இருந்ததுன்னா, ஒரே ஒரு கார்பன் இருந்ததுன்னா அப்போ n=1 வரும். ஸோ இந்த ஃபார்முலாவில் இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. C1H2 × 1+2. ஸோ இந்த 1 வந்து என்னன்னா இந்த என்னோட வேல்யூ, இந்த 1 என்னன்னா என்னோட வேல்யூ. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணி உங்க ஆன்சர் வந்தது CH4, அது மீத்தேன். அதே மாதிரி நம்பர் 2, n=2க்கு ஸோ 2 கார்பன் ஆட்டம் இருக்கும். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணின ஈத்தேன். அப்புறம் தேர்ட் ஒன்னுக்கு ப்ரோபேன். ஸோ இதை வந்து ஒரு ஹோமோலோகஸ் சீரியஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த அல்கேனை. ஏன்னா வந்து ஹோமோனா சேம், லோகஸ்னா சேம் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குன்னு அர்த்தம். ஸோ சீரீஸ் என்னன்னா சீக்வன்ஸ். ஸோ அடுத்தடுத்து CH2 குரூப் வந்து CH2 வந்து இதில் ஆட் ஆகிட்டே இருக்கும். இங்கே பாருங்க, மீத்தேன் வந்து CH4, அதோட பிளஸ் CH2 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு C2H6, நெக்ஸ்ட் மெம்பரான ஈத்தேன் வந்துருச்சு பாருங்க. ஸோ அதனோட பிளஸ் CH2 ஆட் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் மெம்பரான ப்ரோபேன் வந்துருச்சு C3H8. ஸோ அதனோட CH2 ஆட் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் மெம்பரான பியூட்டேன் ஆட். ஸோ இந்த மாதிரி நீங்க ஃபார்முலா, மாலிகுலர் ஃபார்முலா எழுதலாம். அந்த CnH2n+2 ஃபார்முலா யூஸ் பண்ணியும் நீங்க வந்து கால்குலேட் பண்ணியும் நீங்க எழுதலாம். ஸோ எப்படி ஸ்ட்ரக்சர் எழுதுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ பாருங்க C4H10க்கு ஈஸியா எழுதலாம். எத்தனை கார்பன் இருக்கு? 4 கார்பன் இருக்கு. ஸோ 1 2 3 4 கார்பன் எழுதிக்கோங்க. ஸோ என்ஷூர் பண்ணிக்கோங்க எல்லா இடத்துலையும் வந்து 4 பாண்ட் இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. சிங்கிள் கோவலண்ட் பாண்ட் இருக்கணும். ஸோ எதுக்கு வந்து 4 பாண்ட் இருக்குதுன்னா கார்பனுக்கு, ஏன்னா கார்பனோட வேலன்சி வந்து 4. ஸோ அதனால 4 இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. ஸோ எல்லா கார்பனும் சரௌண்டட் பை 4 கோவலண்ட் பாண்ட் இருக்கா பாருங்க, சிங்கிள் பாண்டு. அதுக்கப்புறம் மீதி எல்லா இடத்துலையும் வந்து நீங்க வந்து ஹெச் ஆட் பண்ணுங்க. அவ்வளோதான், உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் ஃபார்முலா கிடைச்சிச்சு. ஸோ இதே மாதிரி நீங்க எல்லா மெம்பருக்கும் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா, மாலிகுலர் ஃபார்முலாலாம் நீங்க ஈஸியா எழுதலாம். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.